வாங்க இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, ஒரு பெரிய குடமிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, மஷ்ரூம் 100 கிராம். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா நம்மளுக்கு சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து, பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதும், நான் வந்து குடமிளகாய் வந்து எனக்கு சிகப்பு கலர் மட்டும்தான் இருந்தது. நீங்கள் வந்து மஞ்சள், பச்சை கிடச்சிச்சுன்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்ததும், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துட்டு, இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ங்க. நல்லா சுடு தண்ணீல போட்டு கழுவி கட் பண்ணி வச்சாச்சு. இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, சுடுதண்ணீல நறுக்கி போட்டு வச்சிருந்தா அந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். பட்டன் மஷ்ரூம் எந்த மஷ்ரூம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அந்த மஷ்ரூம் நீங்க சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இந்த மஷ்ரூமுக்கு உப்பு போட்டுட்டு, ஆல்ரெடி மஷ்ரூம் வந்து தண்ணி வெளியில வரும். அதனால நம்ம 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி இந்த மஷ்ரூம் வந்து கரெக்ட்டா ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். 7 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சிரலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வத்தி மஷ்ரூம் சூப்பரா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. நான் வந்து பாஸ்மதி அரிசிய ஆல்ரெடி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா வடிச்சு வச்சிருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசி வந்து நல்லா ஒரு 80% அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ அரிசி போட்டு அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கை நிறைய புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா இது பண்ணிட்டு, மிளகு, சீரகத்த நான் வந்து ஃப்ரெஷ்ஷா பொடி பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கலாம். மிளகு, சீரகம் சேர்க்கும்போது நல்லா வாசமா இருக்கும். என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும் அப்படின்னா, நீங்க அரைச்சு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மிளகுத்தூள், அது கூட சீரகத்தூள் 2யும் சேர்த்துட்டு, மறுபடியும் பட்டர் வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க. அடுப்ப வந்து சிம்ல வச்சு நல்லா இத கிளறி விட்டுட்டு வச்சிரலாம். செம சூப்பரா இருக்கும். சாரி எனக்கு வந்து லஞ்சுக்கு வந்து டைம் ஆயிட்டதுனால என்னால வீடியோ எடுக்க முடியல. கட்டாயம் இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு நன்றி, வணக்கம், டாடா, பாய்.